fools, for I also had my hour. அதாவது அவ்வளோ ஒரு வேதனையும் கொடுமைகளையும் வலிகளையும் அது சுமந்து கொண்டிருந்தாலும் கூட நான் பேச முடியல. ஐ எம் டம், நான் ஊமையா இருக்கிறேன். இந்த உலகம் அப்படி கொடுமையா நடத்துச்சு, அது கொண்டனா என்ன செய்யணும், அந்த அளவுக்கு கொடுமையா நடத்துச்சு. ஆனால் ஒன்று நன்று உலகடும்ன்றது கிரைஸ்ட் வந்து அதை ஒரு நன்மையை செய்தார், என்ன ஆனர் பண்ணார். இது நம்ம திருக்குறளோட அழகா கம்பேர் பண்ணி இதை சொல்லலாம். மானுடத்திற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த கவிதைகளை உங்களுக்கு சொல்லணும்ட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆர்வம் இருக்கு. அது குறிப்பா ஆங்கில கவிதைகள், நான் ரசித்த ஆங்கில கவிதைகள். என்னன்னா, ஆங்கில கவிதைகள்ல இருந்து அற்புதமான மேற்கோள்கள், நம்முடைய வாழ்வியலுக்கு பயன்படக்கூடிய மிகச்சிறந்த மேற்கோள்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஷேக்ஸ்பியர் தொடங்கி வேர்ட்ஸ்வர்த், லாங்ஃபெலோ, டெனிசன், இப்படி ஒவ்வொரு அற்புதமான கவிஞர்களும் கீட்ஸ்ல இருந்து, ஷெல்லியில இருந்து ரொம்ப சிறப்பான மேற்கோள்களை நம்ம வாழ்க்கையில அழகா பயன்படுத்தக்கூடிய, நமக்கு சோர்வடைந்து நமக்கு சாயிற நேரத்துல நம்மளை தாங்கி பிடிக்கக்கூடிய அற்புதமான ஆங்கில மேற்கோள்களை எல்லாம் கொண்டு இருக்கிறதுனால அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களும் சொன்ன அற்புதமான கருத்துக்கள். இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பிஃபோர் பிஹைண்ட், அதாவது குளிர்காலம் சொன்னா வசந்த காலம் ரொம்ப தூரத்துலயா இருக்கு, தொடர்ந்து அது வரும் அப்படின்னு. இது போன்ற அற்புதமான கருத்து, the sweetest song are often from the saddest heart, இப்படிலாம் ஒரு men may come and men may go but I go on forever என்றாங்க. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நானும் ஓடிக்கொண்டே இருப்பேன் அப்படின்ட்டு. இது போன்ற அற்புதமான கோட்ஸ் இதெல்லாம் வந்து ஆங்கில இலக்கியம், அதாவது கவிதை இலக்கியம் தந்த ஒரு பெரிய கொடையாகும். அப்படி ஒரு கவிதை என்னை ஈர்த்த மிக அற்புதமான ஒரு கவிதை. அது வந்து குறிப்பா இப்ப இது ஒரு ஈஸ்டர் டைம் அப்படி இல்லையா, பாம் சண்டே தொடங்கி இந்த குருத்தோலை ஞாயிறு தொடங்கி இப்போ வந்து அடுத்து நல்ல வெள்ளியும் நமக்கு நகர்கிறது. கிறிஸ்து பாடுபட்ட நாள், சிலுவையில் அறையப்பட்ட நாளை நோக்கி அது நகர்கிறது. அதனுடைய தலைப்பு த டாங்கி. அது ஜி.கே. செஸ்டர்டனால் எழுதப்பட்டது. சரி, நம்ம இப்போ கவிதைக்குள்ள போலாம். When fishes flew on forest walked and figs grew upon fawns, some moment when the moon was blood, then surely I was born. இந்த கவிதை இப்படி தொடங்குது. அதை நீங்க கம்பேரிசனை நீங்க பார்த்தீங்கன்னா புரியும் நமக்கு. when fishes flew forest walked, நீங்க அது அப்படியே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மீன்கள், அதாவது மீன்கள் எல்லாம் பறந்தன, காடுகள் நடந்தன. இந்த மாதிரி சமயத்துல ஒரு இன்ஆஸ்பிஷியஸ் டேல, ஒரு மோசமான நாள், அப்போ இது பார்த்தீங்கன்னா நிலவு பிளட்டா இருக்கு, அந்த கலர்ல இருக்கு. இது வந்து ஒரு வோமன், ஒரு கெடுதியான நாள், ஒரு பிசாசினுடைய ஒரு தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள்ல அப்படிப்பட்ட ஒரு நாள் உண்மைதான், அந்த நாள்ல நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னுடைய பிறப்பே வந்து ஒரு துரதிருஷ்டவசமான, ஒரு மோசமான, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமைகள்ல வந்து பிறந்ததா வந்து ஒரு கழுதை தன்னுடைய பதிவை சொல்கிறது. வித் மான்ஸ்டர்ஸ் ஹெட் அண்ட் சிக்னிங் கிரை என்றார். அதாவது அதன் முகமே ஒரு மான்ஸ்டர்ஸ் ஹெட் என்றார். மான்ஸ்டர்ஸ் ஹெட் அப்படின்றது ஒரு அரக்கத்தனமான ஒரு விகாரமான முகமும், அண்ட் சிக்னிங் கிரை என்றார். அதனுடைய பிரே, அதாவது அதனுடைய குரல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சிக்னிங் கிரை, வலி தாங்காம நோய்வாய்ப்பட்ட வலிகளை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு குரலா அதனுடைய குரல் இருக்கு. இங்க கழுதை வந்து கத்தும்போது நம்ம அதனுடைய குரலை கவனிச்சு பார்த்தோம்னா அப்படி ஒரு அழுகுழல் மாதிரிதான் அது இருக்காது. அவ்வளவு ஒரு வழியோட அது தன்னுடைய இது, குறிப்பா வந்து இந்த பிரே ஆஃப் டாங்கி வந்து ஏன் கத்துன்னு சொன்னா, அது தனக்கு ஏதோ ஒரு தனிமையா இருக்கிறது குறித்து, தன் பசியாக இருக்கிறது குறித்து, தான் ஆதரவற்று இருப்பதை குறித்து, வேதனையாக இருப்பதை குறித்து, சில சமயங்களில் மகிழ்ச்சியாக இருப்பதும் குறித்து அதனுடைய கழுதையினுடைய அந்த கணைப்பு, அந்த பிரே என்பது அந்த குரல் வந்து எழும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த கழுதை விலங்கினுடைய அந்த உளவியல்ல நம்ம படிக்கும் பொழுது அது தெரியுது. நம்ம இப்படிப்பட்ட ஒரு முகத்தோட நான் வந்து இந்த உலகத்துல பிறந்தேன். இந்த டெபிள்ஸ் வாக்கிங் பேரடி, அதாவது இது கிரேக்க இலக்கியத்திலேயே வந்து இந்த டெபிள்ஸ் வாக்கிங் பேரடி என்பது, கழுதை என்பது ஒரு பிசாசுக்கு ஒரு வடிவத்தை கொண்ட ஒரு விலங்காதான் அதை வந்து உருவகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது இலக்கியங்கள்லயே அது வருது. ஆல் 4-footed things அப்படின்றது.
இந்த 4 காலால் நடக்கக்கூடிய ஒரு டெவில்ஸ் வாக்கிங் பேரடி என்ற அளவுக்கு அப்படி ஒரு மோசமான விலங்கா அது தன்னை தாழ்த்தி கொண்டும் தன்னுடைய அவமானங்களையும் வழிகளையும் உணர்த்தி கொண்டும் அது பேசுது. இப்படிப்பட்ட உலகத்துல இவ்வளவு அவலட்சங்களோட நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன்றதை அது பதிவு பண்ணிக்கிறது. த டாட்டட் அவுட்லா ஆஃப் தி எர்த், அவுட்லா ஆஃப் எர்த், இந்த உலகமே அதை ஒதுக்கி வைத்திருக்கிறது. இந்த கழுதையை யாரும் மற்ற விலங்குகளை நேசிப்பது போல ஒரு கிளியையோ அல்லது ஒரு பூனையோ நாயையோ மற்ற விலங்குகளை நேசிப்பது போல கழுதையை என்னை யாரும் நேசிப்பதில்லை என்ற அதனுடைய வருத்தம் மிக வேதனையானது. அது அவுட்லா ஆஃப் எர்த், இந்த உலகம் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறது, சைட்லைன் பண்ணி வைத்திருக்கிறது என்பது அது தாங்க முடியாத ஒரு வேதனையை தருவதா அது பதிவு செய்கிறது. நம்மளை ஒதுக்கி தள்ளணும்ன்றது இப்படி ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலா குருக்கட் பில், ஆன்ஷியன் குருக்கட் பில் என்றது இப்படிப்பட்ட மனம் கொண்டவர்களால செய்யப்பட்ட ஒரு செயலாதான் அதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அந்த கழுதை பதிவு பண்ணதா சொல்கிறார். ஸ்டாவ், ஸ்கர்ஜ், டிரைட் மீ, ஐ எம் டம் அப்படின்னு. அதாவது இது போன்ற ஒரு வழி இந்த எழுத்துக்கள்ல செஸ்டர்டன் கழுதியினுடைய வழியை சொல்வது போல அவர் யாரும் சொல்ல முடியாது. அதாவது அவ்வளவு ஒரு வேதனையும் கொடுமைகளையும் வழிகளையும் அது சுமந்து கொண்டிருந்தாலும் கூட நான் பேச முடியல. ஐ எம் டம், நான் ஊமையா இருக்கிறேன். மிக பெரும் புறக்கணிப்பை இந்த உலகம் நமக்கு நடத்தி காட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்வதனால் அது ஊமையாக இருக்கிறேன் என்று சொல்வதாக செஸ்டர்டன் அதில் குறிப்பிடுகிறார். ஐ கீப் மை சீக்ரெட் ஸ்டில், ஆனாலும் கூட நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ரகசியத்தை என் மனதில் வைத்திருக்கின்றேன். அதை நான் சொல்வதற்குரிய காலம் வரும். அந்த அற்புதமான ரகசியம் என்பது என்னன்னா அதை 4th ஸ்டான்ஸால செஸ்டர்டன் சொல்றார். Fools, for I also had my hour. என்ன வரிகள் பாருங்க. முட்டாள்களே, எனக்கும் ஒரு காலம் இருந்தது. என்னை பிறர் நேசித்து கொண்டாடிய காலம் அது. தூக்கி சுமந்த காலங்கள் அது. இந்த காம்பினேஷன் எப்படி வருது பாருங்க. ஒரு கொடுமையான நேரமும் கூட அது மகிழ்ச்சியான நேரமும் தருணமும் கூட அப்படின்னாரு. ஏன் இப்படி சொல்லணும்? அது ஒரு சந்தோஷமான காலமும் கூட, அதான் அதுவே ஒரு கொடுமையான நேரமும் கூட அப்படின்னு. அது என்ன காரணமா இருக்கும்னு நாம யோசிச்சு பார்க்கும்போது ஒன்று புரிகிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் ஜெருசலேமுக்குள்ள வராரு. அதுதான் அந்த என்ட்ரி. அவர் ஜெருசலேமுக்குள்ள வராரு. அப்போ அந்த ஜெருசலேமுக்குள்ள வரும்பொழுது எந்த விலங்கை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் கழுதையின் மேல வரார். அதுதான் ரொம்ப சிறப்பு. இதுக்கு there was a shout about my ears. There was a shout about my ears. என் காதுகள் நிறைய குதிகளும் சத்தங்கள் கேட்கின்றன. அவ்வளவு சத்தம். Here comes your king riding on a young donkey. His disciples did not understand this at the time, but when and palms before my feet, என் பாதங்களுக்காக நான் நடந்து வரக்கூடிய பாதைகள் முழுக்க என் பாதங்களுக்காக ஓலைகள் போடப்பட்டிருக்கின்றன. அதன் மீது நான் நடந்து வருகிறேன். Fools, for I also had my hour அப்படின்னு. இந்த ஸ்டான்ஸா மிக பெரும் அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஏன் முட்டாள்களே அப்படின்றதுன்னா நம்ம ஒரு கடைநிலை விலங்கா இருக்கிறோன்றதுனால நம்மள தப்பா நினைக்கிறாங்க, நம்மள மட்டமா நடத்துறாங்கன்ற அந்த மனிதர்கள் முட்டாள்தனமானவர்கள், முட்டாள்களாக இருக்கிறார்கள்ன்றது ஒரு குறிப்பா ஒன்று. அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது. அண்ட் ஸ்வீட்டின், அப்ப ஒரு இனிமையான கொடுமையான நேரம் இரண்டும் கலந்த ஒரு நேரம்ன்றது என்னன்னா, எந்த கழுதை அவரை ஜெருசலேமுக்குள்ள சுமந்துட்டு வருதோ அதுதான் அவருடைய எண்டாவே மாறுது. அவரு போய் இதே மக்கள் கொதிகளுக்கு வரவேற்ற தூக்கி கொண்டாடிய மக்கள் தான் அவர் அப்படியே கொண்டு போயிட்டு சிலுவையில் ஏறும்பொழுது அமைதியாக இருந்தார்கள்.
எந்த விதமான உணர்ச்சி வெளிப்பாடையும் காட்டாமல், அது தவறு என்று வருத்தம் கூட சொல்லாமல், எதையுமே அவர்கள் பிரதிபலிக்காமல் அப்படியே அமைதியாகி போனார்கள். இந்த மனிதர்கள் தான் இப்படிப்பட்ட மூடர்களாக இருக்கிறார்கள். இதுதான் ஃபால்ஸ் ஃபியர் சவர் என்றார். இதுல என்ன கழுதினுடைய பதிவு என்று சொன்னால், நான் ஒரு மான்ஸ்டர்ஸ் ஹெட்டுடைய, ஒரு சிக்னிங் கிரையுடைய, ஒரு டெவிலுடைய விலங்காக தான் நான் கருதப்படுகிறேன். அதாவது ஒதுக்கப்பட்ட, அவுட்லா பண்ணப்பட்ட ஒரு விலங்காக, ஒதுக்கப்பட்ட ஒரு மிருகமா தான் இருக்கிறேன். ஆனால் கிரைஸ்ட் தான் ஜெருசலேமுக்குள்ள வருவதற்கு அவர் ஒரு பெரிய யானையை தேர்ந்தெடுக்கல, சிங்கத்தை தேர்ந்தெடுக்கல, புலியை தேர்ந்தெடுக்கல, இல்ல அழகான பறவைகள் இனங்கள் மயிலை தேர்ந்தெடுக்கல, ஒரு அற்புதமான விலங்கினங்கள் மானையெல்லாம் தேர்ந்தெடுக்கல. ஆனா என்னை அவர் தேர்ந்தெடுத்தார், குதிரையை தேர்ந்தெடுக்கல, என்னை தேர்ந்தெடுத்தார். ஒதுக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரும் ஆறுதலாக அவர்களை ஆனர் பண்ணக்கூடிய வகையில கிரைஸ்டனுடைய செயற்பாடு இருந்தது என்பதை இந்த கழுதை மிக பெருமையோடு நினைக்கக்கூடிய தருணம். இது உனக்கெல்லாம் கிடைச்சிருக்குமா இந்த தருணம், எனக்கு கிடைத்தது என்ற. His disciples did not understand this at the time, but when Jesus had been raised to glory, they remembered that the scripture said this about him and that they had done this for him. பெருமையை அந்த கழுதை கூறுவதாக அமைகிறது. இதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான செய்தி. என்னன்னா, ஒரு மனிதன் அவுட்காஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறான், அது விளக்கப்பட்டிருக்கிறான், அவன் அங்கீகாரப்படுத்தப்படாமல் இருக்கிறான் அப்படின்லாம் யாரையும் நம்ம தவறாக எடை போட்டுக்கூட கூடாது. இதுதான் அடிப்படையான விஷயம். அவனுக்குள்ள மிக பெரும் ஆற்றல் பொதிந்திருக்கக்கூடும், மிக பெரும் ரகசியங்கள், அதுல மிக உயர்ந்த பதிவுகள்லாம் இருக்கக்கூடும் என்பதை நம்ம புரிந்து கொண்டு மனிதர்களை ட்ரீட் பண்ணணும் என்பதாக இந்த கவிதையை எழுதியிருக்கிறார் ஜி.கே. செஸ்டர்டன். நமக்கு தெரியும், ஏ லைட் டாங்கி இஸ் பெட்டர் தென் டெட் லைன் அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்து இருக்குது. உயிருள்ள கழுதை என்பது இறந்து கிடக்கும் சிங்கத்தை காட்டிலும் மேலானது தான். ஆனா கழுதை உயிர், அதாவது உயிர்த்துவமா இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. இந்த கழுதையே இது ஒரே ஒரு சின்ன கம்பாரிசன் என்னன்னு சொன்னா, இந்த வள்ளுவருடைய கூற்றை இது ரொம்ப அற்புதமா அதை எடுத்து சொல்லுது. ஒரு அற்புதமான குரல், கொண்டன என்ன செய்யணும் ஒன்று நன்று உலக்கெடும்ன்றாரு. அதாவது கொண்டன என்ன செய்யணும் ஒன்று நன்று உலக்கெடும்னா, நம்ம சாகர அளவுக்கு நம்மள கொடுமையான துன்பங்களை நமக்கு சிலர் வழங்குவார்கள், துயரங்களை கொடுப்பார்கள், வலிகளை கொடுப்பார்கள். ஆனாலும் அதை நம்ம பொறுத்துக்கணும். அது என்னன்னு சொன்னா, அவர் செய்த ஒன்று நன்று உலக்கெடுமை, ஏதோ ஒரே ஒரு உதவி தம் வாழ்க்கையை புரட்டி போட்டக்கூடிய அளவிற்கு நம்மளை கைப்பிடித்து தூக்கி இருப்பார், உயர்த்தி இருப்பார், அல்லது உதவி இருப்பார். அந்த ஒன்றை மனதில் வைத்து, இந்த கொன்றனா என்ன செய்யணும், எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போடக்கூடிய அளவுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை தாங்கி கொள்ளணும் அப்படின்னா. இந்த உலகம் அப்படி கொடுமையா நடத்துச்சு, அது கொன்றனா என்ன செய்யணும் அந்த அளவுக்கு கொடுமையா நடத்துச்சு. ஆனால் ஒன்று நன்று உலக்கெடும்ன்றது கிரைஸ்ட் அதை ஒரு நன்மையை செய்தார், என்ன ஆனர் பண்ணார். இது நம்ம திருக்குறளோட அழகா கம்பேர் பண்ணி இதை சொல்லலாம். அதற்காக இந்த மனித இனத்திற்கு அது மீண்டும் அது சேவை செய்கிறது இந்த கழுதை. நம்ம அப்படியே அதை புரிந்து கொள்ளலாம். மனிதர்களுக்கான உதவியை செய்து கொண்டு, எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு, வழிகளையும் தாங்கி கொண்டு, மீண்டும் இந்த மனிதர்களுக்கு பல்வேறு வகைகளை அந்த கழுதை உதவி செய்வதாக இந்த கவிதையை எழுதியிருக்கிறார் ஜி.கே. செஸ்டர்டன். அற்புதமான வடிவம் இது.